Hello friends, வணக்கம் and welcome back to Critics More must watch crime thrillers movies லிஸ்டுக்குள்ள இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா எபார் ஷபார் 2015ல பங்காலில ரிலீஸ் ஆன ஒரு நல்ல சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி அமேசான் பிரைம்ல உங்களுக்காக இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிக்கிட்டு நைட்டு வீட்டுல இருக்கும்போது மர்மமான முறையில இறந்து போக, அந்த கொலை யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கிறத நம்ம கதையோட ஹீரோ டிடெக்டிவா இருக்காரு, தேடி கண்டுபிடிச்சாரு, எப்படி இந்த கேஸை கிராக் டவுன் பண்ணி சால்வ் பண்ணாரு. அண்ட் தமிழ்ல நம்ம மம்முட்டி நடிச்ச மௌனம் பேசியதே மூவியோட பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் அண்ட் அடாப்டேஷன் இந்த மூவில உங்களால ஃபீல் பண்ண முடியும். நிறைய சீன்ஸ்ல அந்த ரெஃபரன்ஸையுமே பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமாவும் ஒரே ஸ்டோரியோ ஒருத்தங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லி கேட்டு அதை அனாலிசிஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணி அந்த கொலை யாரு பண்ணிருப்பாங்கிறத ஹீரோ டிசைட் பண்றாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டைல்ல ஒரு சம்பவத்தை பண்றாருங்கிறது எல்லாமே ப்ராப்பரா இருந்தாலும் எந்த ஒரு க்ளூவுமே இல்லாம மர்டருக்கான ரீசனையும் கில்லரையும் எப்படி கண்டுபிடிச்சாரு, ஹூ டன் இட்ங்கிற மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவை இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அப்பவே எப்படி பெங்காலி பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து போர்ட்ரேட் பண்ணாங்கிறது எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பரா நீட்டா நடிச்சிருந்தாங்க. நம்ம கதையோட ஹீரோ டிடெக்டிவா பயங்கர ஸ்டைலிஷா ஸ்மார்ட்டா பிளே பண்ணிருக்காரு அவரோட ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி. கேரக்டரைசேஷன் எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு தோன்ற விஷயத்த கட் டு கட் நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டோரி வைஸ் ஒரு சிம்பிளான மர்டர் மிஸ்ட்ரி டிராமா, ரொட்டீனான இன்வெஸ்டிகேஷன் டிராமாக்கு தேவையான சிம்பிளான ஒரு ஒன் லைன் ஸ்டோரி தான் எடுத்து இங்க உருட்டி இருக்காங்க. பட் ஸ்கிரீன் பே நரேஷன் எக்ஸிகியூஷன் யூனிக்காவும் ஸ்டைலிஷாவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட மட்டும் கிளைமேக்ஸ்ல ஒளிச்சு வச்சு ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இதை பிரசென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கு இது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து 3 பார்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்ட் 4க்குமே நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்கமிங் வீடியோஸ்ல பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 மூவிஸை கவர் பண்ண ட்ரை பண்றோம். டெக்னிக்கலாவும் படம் நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபி, விஎஃப்எக்ஸ், ஜோக்ஸ்னு சொல்லி எடிட்டிங்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு அப்பவே ஜஸ்டிஃபை பண்ணி ப்ராப்பரா மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நரேஷன் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவாங்கல்ல. அண்ட் இதுவுமே ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். படம் பயங்கர டெட் ஸ்லோவா இருந்துச்சு. மலையாள படத்தை விட பயங்கர ஸ்லோவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. படம் கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். எந்த ஒரு இடத்துலயுமே டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவிஸ் லவர்ஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலாங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 18+ டிராமா தான். ஒரு சில ஸ்கிப்பபிளான சீன்ஸ் இருக்கனால ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்மங்கிறத நீங்களே பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த எபார் ஷபார் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.